இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மசாலா போட்டு ஊற வைக்கலாம். மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தயிர், 1 ஸ்பூன் வெண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வானலில் 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, 3 மிளகாய் போட்டு வறுத்துக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு 1/2 மூடி தேங்காய் திருவல் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம். 1 கப் எண்ணெய், தாளிப்புக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்து கலந்துக்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஊற வச்சுருக்க மசாலா சிக்கன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 மணி நேரம் சிக்கன் வேகட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை கலந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்